அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகலான்னு ஃபீல் பண்ணுறீங்கல்ல, அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோவோட கடைசியில் முக்கியமான ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா நான் சொல்லித்தரேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் ரிசல்ட்டுங்கிறது வர லேட் ஆகுது, இல்லை வராமலே கூட இருக்குது. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? நம்ம லைஃப் நல்லா இருக்கணும், சக்ஸஸாக இருக்கணும், நம்மளுக்கு நிறைய பணம் வேணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், இன்னும் என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ அது எல்லாமே வேணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அதுக்காக நம்ம ரொம்ப உழைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், அதுக்கான ரூட்டில் போகிறோம். அதுக்காக மேனிஃபெஸ்டேஷனும் ட்ரை பண்ணுறோம், உட்காந்து தியானம் பண்ணுறோம், விஷுவலைசேஷன் பண்ணுறோம், பாசிட்டிவாக நினைக்கிறோம். எல்லாமே சரிதான். இது வரைக்கும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான். என்னென்னவோ வீடியோஸ் பார்க்குறோம், எத்தனையோ விஷயங்களை பார்த்து கற்றுக்கிட்டு அது மாதிரி நான் பண்ணணும், இப்படிலாம் அஃபர்மேஷன் சொன்னால் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணால் யூனிவர்ஸ் கொடுக்கும், யூனிவர்ஸ் கிட்ட பேசணும், எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியுது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கீங்க. ஒரு சில விஷயம் நீங்கள் கவனிக்கணும். எல்லாம் கேட்குறீங்களா, ஆனால் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது? சில நாளில் ரிசல்ட் வரல அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு அதிகமாகிடுது. கிடைக்கலையே அப்படின்னு, இது வேலை செய்யலை போல இருக்குது, அவ்வளோதான், இந்த மெத்தட் வேலை செய்யலை, இந்த விஷயம் வேலை செய்யலை, இல்லை நான் கேட்டது கிடைக்காது அப்படின்னு நம்மளே ஒரு முடிவுக்கும் வந்துடுவோம் இல்லையா? நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இது உங்களுக்கும் நடந்திருக்கா? இந்த மாதிரி வெறுத்து போய் போடா இனிமேல் கிடைக்காதுன்னு விட்டுருக்கீங்களா? இப்போ நான் ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன். மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னு கிடையாது, நம்ம அதை சரியாக யூஸ் பண்ணலைன்னு தான் அர்த்தம். என்ன இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உண்மையை சொல்லி தானே ஆகணும், அப்போ தானே நீங்கள் அதை கரெக்டாக பண்ணுவீங்க. நீங்கள் விஷ் வைக்கிறீங்க, எனக்கு இது வேணும்னு கேட்குறீங்க, ஆனால் அதே நேரத்தில் டவுட்டையும் கூட சேர்ந்து வச்சிடுறோம். நடக்குமா? சந்தேகம். எப்போ வரும்? எனக்கெல்லாம் கிடைக்குமா? எவ்வளோ சீக்கிரம் எனக்கு கிடைக்கும்? ஒன்று சந்தேகம், இல்லை அவசரம். சீக்கிரமாக வேணும், சீக்கிரமாக நடக்கணும், இல்லை நடக்குமானே சந்தேகம், இல்லை நடக்கவே நடக்காதுன்னு முடிவு கட்டி விரக்தியாகி அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம் நம்ம ஃபைலை. இந்த மாதிரி கொஷின்ஸ் தானே நம்ம மைண்டில் எல்லாம் ஓடுது. கரெக்டு தானே? இந்த ஒரு டவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், இந்த அவசரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய பிளாக்காக அமையுதுங்க. உங்களை தடை செய்கிறதே, நீங்கள் கேட்குறத வருது, அந்த வர விஷயத்தை தடை செய்கிறதே நம்மளோட டவுட்டும், இந்த சந்தேகமும், இந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதும் தான். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆர்டர் போடுறீங்க. அதே நேரத்தில் ஐயோ வேணாம் அப்படின்னு கேன்சலையும் பண்ணிடுறீங்க. திரும்பவும் ஆர்டர் பண்ணுறீங்க, திரும்பவும் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 நிமிஷத்தில் மாற்றி பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த ஆர்டர் ஒழுங்காக வந்து சேருமா? நான் சொல்கிறது நல்லா யோசிச்சு பாருங்கள். அதைத்தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு நாள் நம்புறீங்க, ஒரு நாள் டவுட் படுறீங்க, ஒரு நாள் சந்தேகப்பட்டு கிடைக்குமான்னு அப்படி விரக்தியோட உச்சக்கட்டத்துக்கு போய்ட்றீங்க, ஒரு நாள் ரொம்ப நம்பிக்கையாக ஓகே கிடைக்கும்னு அடுத்த செகண்டே நெகட்டிவ் தாட், எனக்கெலாம் கிடைக்காது, இல்லை எனக்கு கிடைக்குமான்ற பயமாக இருக்குது, பயம், சந்தேகம், இல்லைன்னா ஒரே வழியாக முடிவு பண்ணி நெகட்டிவ் தாட்டை போட்டு கிடைக்காதுன்னு க்ளோஸ் பண்ணி முடிவே பண்ணிடுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரான சிக்னல் மட்டும்தான் யூனிவர்ஸ்க்கு புரியும். வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேணுன்றது புரியும், வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேணாங்கிறது புரியும். ஆனால் அது உங்களுக்கு, அதாவது நிறைய மிக்சடான ஒரு சிக்னல், வேணும் வேணாம் கிடைக்குமா இல்லையா போட்டு குழப்பி, நம்மளையும் குழப்பி, நம்ம ஆழ்மனதில் தான் நம்ம யூனிவர்ஸு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஆழ்மனதுக்கு தான் நம்ம இத்தனையும் அனுப்புகிறோம். அந்த ஆழ்மனசில் இத்தனை குழப்பங்களை கொடுத்தா மிக்சட் எனர்ஜியை போட்டு, மிக்சட் சிக்னலை போட்டு கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக ரெஸ்பான்ஸே பண்ணாது. அதனால தான் நீங்கள் கேட்டது கிணத்துல போட்ட மாதிரி அப்படியே இருக்குது, எந்த ஆசையும் இல்லாமல். நம்ம என்ன நினைப்போம், நான் கேட்டேனே கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். அவர் கொஞ்சம் ஒரு 2-3 நாள், ஒரு வாரத்துக்குள்ளே இல்லை கிடைக்கல, அவ்வளோதான், வராது. நம்ம கேட்குறதுல தப்பு பண்ணுறதோ, இல்லை நீங்கள் கேட்குற விஷயமோ இங்கே அது முக்கியம் இல்லை. நீங்கள் எப்படி வேணால் கேட்கலாம், அழுது கேட்கலாம், பாசிட்டிவ் வேர்ட்ஸில் கேட்கலாம், என்னவா இருக்கட்டும், நீங்கள் கேட்டு முடிச்சிட்டிங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் அந்த கேட்கும்போது ஒரு டவுட் வைக்கிறீங்க பார்த்தீங்களா? கேட்கும்போது ஒரு டவுட் வருது, கேட்டதுக்கப்புறமும் வருது,
நம்பிக்கை இல்லாமல் பய உணர்வும் நெகட்டிவ் தாட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்ல, இதுதான் யூனிவர்ஸை போட்டு குழப்புற விஷயம். அதுக்கு அது புரியவே புரியாது, அது ரெஸ்பான்ஸே பண்ணாமல் போயிடுது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிங்க. யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான 3 விஷயம் நான் சொல்கிறேன். 1, நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கிளியராக முடிவு பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கேட்க வேண்டியது என்ன, உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளியராக முடிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, நீங்கள் என்ன கேட்கணும், உங்கள் வாழ்க்கை எப்படி மாறணும் ஆசைப்பட்டீங்களோ அப்படி உங்கள் வாழ்க்கை மாறிட்டே இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல நம்புங்க. இல்லையா மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது, இல்லையா ஏற்கனவே வாழ்க்கை மாறிடுச்சு. இது 3த்தில் நீங்கள் எது வேணால் வச்சுக்கோ. 2வது பாயிண்ட்லேயே 3 பிரிவாக பிரிச்சிருக்கேன். நடந்த மாதிரி நினச்சி பாருங்கள். முடியலையா, நடக்க போகுது அப்படி வந்துக்கிட்டே இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஆல்ரெடி இல்லைன்னா நீங்கள் அதுலேயே தான் இருக்கேன், இன்னும் எனக்கு நான் இதே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும், நான் என்னெல்லாம் கேட்கணும் அதெல்லாம் நடந்துருச்சு, நான் இதே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படி நினச்சிருங்க. இது 2வது பாயிண்டில் 3 பிரிவு இருக்குது. அடுத்தது 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, எதை நீங்கள் யோசித்து விஷுவலைசேஷன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே ஒரு வீடியோ பண்ணியிருப்பீங்களோ, ஒரு இமேஜின் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம், அதே விஷயத்தை அது நடக்கிற வரைக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அப்படியே ரிப்பீட் பண்ணி நினச்சி பாருங்கள். முக்கியமாக இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் நடக்குமான்னு கேட்கக்கூடாது, நடக்குது, நடந்துட்டுருக்கு, இல்லை நடந்துருச்சுன்னு நீங்கள் நம்பணும். இதை தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும். புரிஞ்சுதா? இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்திருக்கோம். வீடியோவோட எண்டில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த செகண்ட் இந்த நிமிஷத்தில் இருந்து ஒரு சேஞ்ச் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில். என்ன தெரியுமா, உங்கள் மைண்டில் டவுட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, சந்தேகம், அதை அப்படியே ரப்பரை போட்டு எரேசரை போட்டு அழிச்சிடணும், ரிமூவ் பண்ணிடணும், எடுத்து தூக்கி போட்டுடணும். அழிச்சிட்டு அந்த இடத்துல பிலீவ், நம்பிக்கை அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக எழுதுங்க. எல்லாமே நம்ம கற்பனை தான். அழிக்கிறதுனா நேரடியாக ரப்பரை போட்டு அழிக்கிறது இல்லை. நம்ம கற்பனை சக்திக்கு அளவே இல்லை, எதை நினச்சாலும் நம்மளால் கற்பனை பண்ண முடியும். அப்போது மைண்டில் அப்படியே கண்களை மூடி, இனி நான் சந்தேகம்ன்ற விஷயத்தை என் வாழ்க்கையிலேருந்து எடுத்துடுறேன், அதுக்கு பதிலாக நம்பிக்கைன்ற ஒரு விதையை நான் அங்கே போடுறேன்னு போடுங்க. நீங்கள் போட்ட அந்த நம்பிக்கைன்ற விதை கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன யூனிவர்ஸ் கிட்ட கேட்டிருந்தீங்களோ, என்ன மேனிஃபெஸ்டேஷனில் வச்சிங்களோ அதோட ஒவ்வொரு விஷயமும் நடக்க ஆரம்பிக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. 30 நாள், 1 மாதம், 30 நாளில் நீங்கள் நல்ல டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும், ஃபீல் பண்ணுவீங்க. பண்ணி பாருங்கள், நீங்களே எனக்கு ரிசல்ட் சொல்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நம்மளோட இன்னொரு சேனலான மை லைஃப் ஜேர்னி வித் யூனிவர்ஸ் அப்படிங்கிற சேனல்லையும் நீங்கள் போய் பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு தேவையான நிறைய விஷயம் இந்த பிரபஞ்சத்தை பற்றி இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.